அவர் என்ன பேசுகிறார் நிதி ஆயோக்லன்னா, நாங்கள் உங்களுக்கு ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டர்ஸ், கண்ட்ரியோட க்ரோத்துக்கு நாங்கள் கான்ட்ரிபியூட்டர்ஸ், நாங்கள் சப்ஸ்டான்ஷியலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கும் போது எங்களை பீனலைஸ் பண்ணாதீங்க. அது எதுக்கு எடுக்கிறாருன்றது பட்ஜெட்டில் வரும்போது நான் சொல்கிறேன். அவர் அதை போட்டுட்டார். இதுவே ஆக்சுவலாக முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ஸ், அரசாங்கங்கள் தன்னோட கோரிக்கையை நிதி ஆயோக்கில் வச்சதுக்கும் இவர் வச்சதுக்குமே பெரிய மாறுபாடு இருக்கு. என்ன மாறுபாடு? முன்னாடி இருந்ததெல்லாம் கன்ஃபரண்டல் மெத்தட். நான் உங்களை கன்ஃபரண்ட் பண்ணுறேன், அது எனக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை, எனக்கு கன்ஃபரண்ட்டுக்கு தெரியல. நீங்கள் எனக்கு நான் பண்ணுறேன், எனக்கு கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறது அது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அதையே பிட்ச் பண்ணுறாரு. இதெல்லாம் என்னோட ஸ்ட்ரென்த்து, இந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் மட்டும் வளரல, என்னோட வளர்ச்சியோடு சேர்ந்து இன்டகிரேட்டடாக நாடும் வளர்றது. எனக்கு நாடு வளர்கிறதுக்கு இன்றைக்கி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்கோம். இந்த கட்டமைப்பில் எனக்கு இளைஞர்களோட சக்தி இவ்வளோ இருக்குது. இந்த கட்டமைப்பு பேரலல் ப்ளஸ் இளைஞர்களோட சக்தியும் சேர்ந்தால் என்னால் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் $1.5 trillion எக்கானமியை என்னால் கொண்டு வர முடியும். அதுக்கு இவர் கன்ஃபரண்டலாக டிமாண்ட் பண்ணல, நாமளும் நீங்களும் சேர்ந்து வளருவோம். அதாவது போய் கடினமாக சண்டை செய்யலாம்னு சொல்லி கூப்பிடாம 2 பேரும் சேர்ந்து. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நாம் 2 பேரும் சேர்ந்து வளருவோங்கிறதுக்கும், இல்லை நீ எனக்கு என்னோடதை வாங்குற, நீ கொடுக்கலன்னாலும் அந்த டிஃப்ரென்ஸ் இதில் கரெக்டாக தெரிஞ்சுது.